அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. நம சிவாய. ஓம் நம சிவாய. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னத்தையும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம், மறைகின்றோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது இடையில் எத்தனை நாடகங்கள், எத்தனை வேஷங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், துரோகங்கள், சங்கடங்கள் எல்லாம் நாம் சந்தித்து வருகிறோம். இருந்த பொழுதும் கூட இந்த மனித மனம் எல்லையற்ற ஒரு அலை போல்தான், கடலலை போல்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மனம் அமைதி பெற வேண்டுமானால் முடியுமா? முடியாது. பொன்னையும் மண்ணையும் பெண்ணையும் தேடுகின்ற இந்த உலகத்துல மன அமைதிக்கான ஒரு மருந்தை நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆண்டுகள் பல கடந்து, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனதை இறைவன்பால் திருப்புங்கள். அதான் சொல்வார்கள், கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்பார்கள். அந்த வகையில என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேங்க. என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 70 வயது கடந்த நிலையில 7 வயதில் தொடங்கிய என்னுடைய ஆன்மீக பாதை இன்று வரை தடையில்லாமல் ஒரு அருவி போல, ஒரு தாரை போல நடப்பதற்கு காரணம் என் தாய் தந்தையர் செய்த தவம் மட்டுமல்ல, என் தந்தை சிவனை நோக்கி நான் நெருங்கியது மட்டுமல்ல, அவனருளால் அவன்தான் படித்தது ஒரு நிகழ்வு. இந்த ஆலயம் செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஆலயத்திற்கு முன், அந்த ஆலயத்திலே திருநடனம் புரிகின்ற அவர் முன் நின்ற பொழுது என் மெய் உருகியது. கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் பெருகியது. துன்பத்தின் காரணமாக பெருகின்ற நீரை விட சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பம், அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் உணர்ந்த ஒரு இடம் தாமிரபரணி. தாமிரபரணி கரை அருகே பார்த்தீங்கன்னா ராஜவல்லிபுரம் என்ற ஒரு அருமையான இடம். அந்த இடத்திலே இருக்கின்ற நடராஜரை பார்த்துதான் எனக்கு எத்தனையோ ஆலயங்களை தரிசித்தாலும் கூட இந்த ஆலயத்தின் சிறப்பு அற்புதம் என்றே சொல்வேன். காரணம், நவ கிரகங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உலோகம் சிறப்பாக சொல்லப்பட்டார். பொன் என்றால் குருவுக்கு தானே. அந்த வகையில் செப்பு என்று சொல்வார்கள், செம்பு. அந்த செம்புக்கு உரிய உலோகம் அது யாருக்கு உரியது என்றால் செவ்வாய்க்குரியது. செவ்வாய் முருகன் தெய்வமாக அவர் வணங்கொண்டாலும் கூட அந்த அங்கார பதவி அடைவதற்கு காரணம் மகா கணபதி தான். அந்த வகையில் செம்பால் உருவாக்கப்பட்ட செப்பறை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான திருமணி தாங்க நடராஜனுடைய திருமணி. ஒரு நிகழ்வுங்க. இறைவன் ஆட்கொள்றான் பாருங்க. நாம தேட வேண்டாங்க. நாம் இருக்கின்ற இருப்பை சிறப்பாக வைத்துக் கொண்டாலே என் தந்தை நோக்கி வருவான். எத்தனை ஜென்மம் நான் செய்தேன், எத்தனை பிறவி நான் எடுத்தேன் என் தந்தை சிவனை இதயத்தில் இருத்தி வைப்பதற்கு. ஒரு நிகழ்வு, ஒரு அருமையான நிகழ்வுங்க. தெற்கு முழுவதுமே கண்ட ராமபாண்டியன் மணப்படை வீடு என்ற ஒரு இடத்திலே ஆட்சி புரிகின்றார். அந்த அற்புதமான மன்னன் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு நிகழ்வு தான். அந்த மன்னன், அந்த மா மன்னன், அவருடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, மன்னனாக இருந்தாலும் கூட மக்களின் கவனத்தை செலுத்தினாலும் கூட இறை உணர்வுங்க. ஒரு காலையில் அந்த தாமிரபரணி ஆற்றை கடந்து அங்கு இருக்கின்ற நெல்லையப்பரை தரிசித்த பின் தான் உணவு உண்பது என்ற ஒரு நித்திய கடமையை வைத்திருந்தார். சில காலகட்டங்களில் தாமிரபரணி நீர் பெருகிய பொழுது அவனால் உணவு இருந்த முடியாது. நீர் வற்றிய பின்பே அந்த ஆற்றை கடந்து நெல்லையப்பரை தரிசித்து உணவு உண்பார். பக்தியில ஒரு நிகழ்வுங்க. இப்படிப்பட்ட மா மன்னன் அரசவையில் அமர்ந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் வருகின்றார். மன்னா, தாங்களை காண ஒரு சிற்பி வந்திருக்கின்றார் என்று கூறிய பொழுது திகைத்து போகவில்லை. வரை சொல்லுங்கள் என்று கூறுகிறார். அவர் வடிவத்தை பார்க்கின்றார். கழுத்திலோ ருத்ராட்ச மாலை, நெற்றியிலேயோ விபூதியினுடைய கீற்று, முகமோ ஒரு பொலிவு. அவர் வருகின்றார். அவர் கையில் அவர் சொல்றார், மன்னா, இறையருள் இருந்த காரணத்தினால் உங்களை தரிசிக்க பார்க்க ஒரு பாக்கியம் கிடைத்தது.
அதாவது கிரண்யவர்மன் என்ற ஒரு மாமன்னன், அவன் கௌடவ தேசத்தை ஆண்டு வந்த மாமன்னன். அந்த மன்னன் உங்களை நோக்கி அவர் கனவிலே சிவன் தோன்றி இதை கொண்டு அவரிடம் கொடு என்று கூறினார் என்ற போது திகைத்து போகின்றார் மன்னன். சொல்லுங்கள் ஐயா என்று பணிந்து நிற்கின்றார். இதோ இந்த செம்பினால் செய்யப்பட்ட இந்த செப்பரை, இந்த சிவ நடன மூர்த்தியை நீங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்க சொன்னார் என்று கூறிய பொழுது கலங்கி போகின்றார். பக்தியினுடைய வெளிப்பாடு தானே. அங்கேயே தாமிரபரணி கரையில ஒரு ஆலயத்தை அமைக்கின்றார். அதுதான் இன்றைய செப்பறை நடராஜர். பஞ்ச சபையில செப்பறை அற்புதமான ஆலயம். இந்த நிகழ்வுக்கு ஒரு காரணம், இந்த ஆலய இந்த செப்பறை நடராஜரே பொன்னம்பலமாக இருக்கின்றார், வெள்ளியம்பலமாக இருக்கின்றார், சித்திர சபையாக இருக்கின்றார், தாமிர சபையாக இருக்கின்றார். எத்தனையோ அந்த பஞ்ச சபையில இந்த செப்பறை என்று சொல்லக்கூடிய இந்த செம்பு செவ்வாயின் அம்சம் பெற்ற இந்த இறைவன் திருமேனி வந்த கதையை நான் சொல்ல தொடங்குகின்றேன். நினைத்து பார்க்கின்றார். அந்த செப்பறை ஆலயத்தில் அந்த இறைவன் முன் அவன் அமர்ந்திருக்கின்றான். கண்களில் கண்ணீரோடு அவன் இருக்கின்ற பொழுது அவன் நினைவு தோன்றுகின்றது. எப்பொழுதுமே இறை நினைவில் கரைந்து போவர்களுக்கெல்லாம் 3 காலமும் தெரியும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இறைவன் திருமணியை பார்க்க கிரண்யவர்மனினுடைய பெருமையும் புகழும் அவனுடைய பக்தியும் இவனுக்கு வெளிப்படுகின்றது. பக்திக்கு இணையற்றவன் இப்படியும் இருப்பானா என்று எண்ணுகின்ற வகையில் ஒரு அற்புதமான நிகழ்வு அவன் கண்முன் தோன்றுகின்றான். கிரண்யவர்மன் அற்புதமாக கௌடதேசத்தை ஆண்டு வருகின்றான். அந்த மன்னனுக்கு வினையோ விதியோ அவனுக்கு ஒரு நோய் பற்றுகின்றது, வெப்பை நோய் பற்றுகின்றது, கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்படுகின்றான். இதற்கு மேலே இந்த மன்னனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்று எண்ணிய அவன் அந்த மன்ன பொறுப்பையெல்லாம் மந்திரியிடம் ஒப்படைத்து விட்டு புண்ணிய தலங்களை நோக்கி, புனித ஆலயங்களை நோக்கி நடக்க செய்கின்றார். ஒவ்வொரு ஆலயமாக போகின்றார். வெப்பையினுடைய வேகம் அதிகரித்தது. மன்னன் மனக்குன்றி போகின்றார். கலங்கி நிற்கும் பொழுது ஒரு சிவனடியார் சொல்கின்றார், கவலைப்படாதே, நீ ஒரு முறை தில்லை கூத்தரை சென்று தரிசி, சிதம்பரம் சென்று தரிசி, உன்னுடைய குறையெல்லாம் தீரும் என்று கூறுகின்றார். அவர் நகர்ந்து வருகின்றார், தில்லை வருகின்றார். அந்த கௌடதேசத்து மன்னன் சிதம்பரத்தை அடைகின்றார். சிதம்பரத்தை அடைந்து அங்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தடாகம் இருக்கின்றது. அந்த தடாகத்தில் மூழ்கி எழும் பொழுது அந்த நோயினுடைய தாக்கம் குறைவதை காண்கின்றார். வியந்து போகின்றார். திரும்ப திரும்ப குளிக்கின்றார். அந்த ஆலயத்திலே நீராடுகின்றார். இறைவன் நாமத்தை சொல்கின்றார். அந்த ஆலயத்திற்கு அருகே பார்த்தீங்கன்னா மதுரம், அதாவது மதுர மரங்கள்னு சொல்வார்கள். அந்த மதுர மரத்தின் கீழே 2 ரிஷிகள் தன்னை மறந்து சிவசுந்தரையில் இருக்கின்றார்கள். அவர்தான் அந்த 2 ரிஷிகள். யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாக்கரபாதர். அந்த வியாக்கரபாதர் அந்த 2 ரிஷி அற்புதமான ரிஷி. அவர்கள் இருவருமே வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தன்னை மறந்து சிவசுந்தரையில் இருக்கின்றார்கள். அவர்கள் பாதம் படுகின்றார். ஐயா, நான் இந்த கடுமையான நோயை நான் பாதிக்கப்பட்டேன். என் வாழ்வின் இறுதியை நெருங்கிய பொழுது இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இந்த நீரிலே மூழ்கி தடாகத்திலே மூழ்கி எழுந்தேன். என் நோய் குணமானதே. இதனுடைய வெளிப்பாடை சொல்ல வேண்டும் என்று கூறிய பொழுது அவர் சொல்றாங்க, அந்த 2 ரிஷிகளும், நான் தான் பதஞ்சலி, நான் தான் பதஞ்சலி என்று அவர் கூறுகின்றார். நான் தான் பதஞ்சலி முனிவர். நாங்கள் இருவருமே இறைவனின் திருநடனத்தை இந்த ஆலயத்தில் அமர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறிய பொழுது எனக்கு அந்த காட்சி கிடைக்காதா, அந்த பாக்கியம் எனக்கு அருளக்கூடாதா என்று அவர் கலங்கின்றார். அவர்கள் இருவருமே மன்னனை உற்று நோக்குகின்றார். சிறந்த சிவபக்தன், இறையொருளை பெறக்கூடியவன், கண்டிப்பாக உனக்கு அந்த காட்சி கிடைக்கும் என்கின்றார். தில்லை நடராஜனுடைய நித்திய திருநடனம் புரிகின்ற ஒரு ஆலயம் தான் அந்த தில்லை. அவருடைய காட்சியை பெறுகின்றார். நோய் நீங்குகின்றார். இழந்ததை திரும்ப பெறுகின்றார். இழந்த நாட்டை திரும்ப பெறுவதோடு அந்த நாடு நோக்கி வருகின்றார். அந்த தில்லை நடராஜன் நர்த்தனம் ஆடுகின்ற காட்சியை ஒரு அழகான துடியில ஓவியமாக வருகின்றார். அப்பதான் அவர் சிற்பியை அழைக்கின்றார். இந்த அருமையான இந்த தில்லை நடராஜனுடைய உருவத்தை வடித்து தருவதற்கு நமச்சிவாய முத்து என்ற ஒரு அற்புதமான சிற்பியை நாடுகின்றார். பொன்னை கொடுத்து செய்ய சொல்கின்றார். அவர் செய்ய முற்படுகின்றார். பரமனின் பாதம் வணங்கி ஒரு நடராஜனுடைய மூர்த்தியை செய்ய தொடங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு முனிவர் போன்ற தோற்றத்திலே தெய்வீக ஒரு வடிவத்தில் ஒருவர் வருகின்றார். ஐயா, இந்த ஆலயத்திலே இந்த இறைவன் வடிவம் அமைக்கின்றீர்களே, என்னால் முடிந்த இந்த சிற்பு காசினையும் அதோடு சேர்த்து விடுங்கள் என்று கூறுகின்றார். என்னுடைய பங்களிப்பு என்று கூறுகின்றார். மறுக்க முடியவில்லை. அந்த தெய்வீக முகத்தை பார்த்ததும் அதோடு சேர்த்து விடுகின்றார். அவர் சிலை முழுவதும் முடிகின்றது. அந்த வடிவம் முழுமையை பெறுகின்றது. மன்னம் வந்து பார்க்கின்றார். அந்த வடிவம் முழுவதுமே பார்த்தால் செப்பு அதிகமாக கலந்துள்ளதை கண்டு அவர் துணுக்குடுகின்றார். அதை நகர்த்தி வைத்து விட்டு பொன்னை கொடுத்து வேறொரு திருநடராஜனுடைய வடிவத்தை அமைக்க சொல்கின்றார்.
முழுமை பெறுகின்றது. சரி, முழுமை பெற்று விட்டது, இந்த செப்பு கலந்த இதை என்ன செய்வது என்று கூறிய பொழுது இறைவன் சொல்கின்றார், தெற்கு நோக்கி நகர்த்து, தெற்கு நோக்கி, அரசரின் கனவில் தெற்கு நோக்கி என்று நகர்த்து என்று கூறுகின்றார். தெற்கு நோக்கி அந்த சிற்பியானவர் நமச்சிவாய முத்தரை சுமந்து வந்து கொடுத்தவர் தான் இந்த அற்புதமான தெற்கு முழுவதுமே கண்ட ராமபாண்டியனுடைய மனைவீட்டிலே. பார்த்தீர்களா, இறைவன் எங்கு உருவாகிறார், எங்கு அமர்கின்றார் என்பதெல்லாம் அவனருளால் அவன்தால் தானே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம், 2000 ஆண்டுகள் பழமையான செப்பறை அழகிய கூத்தர் கோவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் தாமிரபரணி கரையில் இருக்கின்றது. சொன்னேன், அங்கு நின்றேன் அல்லவா, மெய்யுருகி மேனியுருகி கண்கள் கலங்கி வாழ்ந்ததற்கான அர்த்தம் இதுதானா, பிறவி எடுத்த பலன் இதுதானா என்று ஒரு முறை, ஒரே ஒரு முறை 1000 ஆலயங்களை தரிசித்தாலும் 276 சிவாலயம் நோக்கி இந்த உடல் நகர்ந்தாலும் ஒரே ஒரு முறை என் தந்தை சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை, அற்புதமான ஆலயம், தூய்மையின் வடிவமாக இருக்கின்றது. அங்கு இருக்கின்றார் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர் அற்புதமான முறைகளை பொறுமையாக நிதானமாக அந்த தரிசனம் செய்து வைத்த 2 மன்னர்களை, 2 தெய்வீக மன்னர்களை தாமிரபரணி கரையில் இணைத்த ஒரு அற்புதமான ஆலயம். பசு பார்த்தீங்கன்னா அந்த பால் உடல் முழுவதும் பசுவின் மீது பரவி இருந்தாலும் கூட காதை பிடித்தோ வாழை பிடித்தோ வருவதில்லை. ஆனால் காம்பை பிடித்து வருவது போல இறை அருள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் இந்த செப்பறையில் நிறைந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். தில்லைக்கூத்தரின் நடனத்தை முழுமையாக ஆரவாரமின்றி அமைதியான முறையில் மனம் உருகி மெய்யுருகி மேனி உருகி நீங்கள் தரிசிக்க வேண்டுமானால் இந்த செப்பறை. ஏன் சொல்கிறேன் என்றால் இதனுடைய சூட்சம பொருள் இருக்கின்றது. பொன் வடிவமான் தானே சிவபெருமான். அதனால பொன்னினுடைய நவகிரகத்தில் மூர்த்தி யார் பார்த்தீங்கன்னா, நவகிரகத்துடைய தலைவன் என்று பார்த்தீங்கன்னா குரு பகவான். வெள்ளிக்கு உரியவன் யார் என்றால் கடத்திரகாரகன் சுக்கிரன். ஆனால் அந்த செம்புக்கு உரியவன் செவ்வாய். செவ்வாயினுடைய அம்சம். செவ்வாய் யார்? செவ்வாயினுடைய அருளை சொல்லிக்கொண்டே போகலாம். சகோதரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, இரத்த காயங்கள் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றதா, அரசு துறையில் ஆதாயம் பெற வேண்டுமா, அரசு பதவியில் அமர்ந்து அழகு பார்க்க வேண்டுமா, எல்லாத்தை விட புரிஞ்சுக்கணுங்க. கணவன் மனைவியையோ மணவன் கணவியையோ ஒருவரை புரிந்து கொண்டால் மட்டுமே இழப்புகளை சந்திக்க முடியாது. எதை இழந்தாலும் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ எதை இழந்தாலும் திரும்ப பெற வேண்டுமானால் செவ்வாய் வேண்டும். அந்த செவ்வாய் செம்புக்குரியவன். அந்த செம்பையின் வடிவமாக இருக்கக்கூடிய செப்பறை. செப்பறையிலே நடராஜ பெருமானுடைய திரு வடிவ தரிசனங்க அற்புதம் என்றே நான் சொல்வேன். வியாக்கரபாதர் மட்டுமல்ல, அந்த வியாக்கரபாதரும் பதஞ்சலியும் கைகாட்டிய ஒரு வடிவம் தான் அவர். அதாவது நமக்கு உண்மையிலே பக்தி இருக்கணுங்க. 4 மந்திரம் சொல்லிவிட்டு 4 ஆலயம் சென்று விட்டால் மட்டுமே இறைவன் வருவானான்னு இல்லைங்க, அன்புங்க. 2 மன்னர்களை தாமிரபரணி கரையில ஒரு ஆலயத்தை அமைக்க வைத்த இந்த செப்பறை என்று சொல்லக்கூடிய சிவனின் திருநடனம் புரிகின்ற, நித்திய நடனம் புரிகின்ற ஒரு அற்புதமான ஆலயம். ஒரே ஒரு முறை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வாழ்வுல எதை சந்தித்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான உடல் மன வேணும். கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டாலும் சிலதை இழக்கின்ற சூழ்நிலை வந்தாலும் கூட ஒரே ஒரு முறை இந்த ராஜவல்லிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி கரையில தாமிரபரணியில் நீராடி செப்பறையார் சிவபெருமானை தரிசித்தல் பிறவி பயிர் மட்டுமல்ல 7 தலைமுறைகளுடைய சாப பாவங்களை நீங்கி நம்முடைய வாழ்வுகளை நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஆலயம்தான் செப்பறை.